அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். எக்ரிமெண்ட் we are reach agreement 60 days 70 days தொடர்ந்து இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அதே போல் நிறைய உறவுகள், சிலர் ஈரானிய ஆதரவாளர்கள் குறிப்பாக அப்படி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது ஒருவேளை இஸ்ரேல்காரனுடைய சதியாக இருக்கலாம், அவனும் அடிச்சுட்டு ஈரானில் பழிய தூக்கி போடலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் குறிப்பாக உறவுகளே, இது பார்த்திங்கன்னா இப்போ குவைத்துக்குள்ள சர்வலைன்ஸில் என்டர் ஆகும்போது, குவைத்துக்குள்ளே ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு மிசைலோ என்டர் ஆகும்போது, உள்ள நுழையும் போது இங்கே ரேடார் சிஸ்டம் ஸ்கேனர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த ரேடாரில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில், எந்த சரௌண்டிங்கில் இருந்து வருது, எந்த டைரெக்ஷனில் இருந்து இது வருது, எந்த எல்லையிலேருந்து வருது அப்படின்றத அவங்களுக்கு சிஸ்டமில் காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இது எந்த எல்லையிலேருந்து வருதுன்னு. இப்போ கடந்த காலங்களில் சவுதி அரேபியாவுக்கு ட்ரோன் போயிருந்துச்சு. சவுதி அரேபியா என்ன சொன்னாங்க, ஈராக்கில் இருந்து வந்தது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணினாங்க. அந்த மாதிரி டைரெக்ஷன்களை பார்த்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு கடந்த காலங்களில் கூட நான் சொல்லியிருப்பேன், ஈராக்கில் ஒரு ஆர்மி பேஸே இருக்குது. யாரோடையது? இஸ்ரேலுடையது. அது நியூயார்க் டைம்ஸில் அதை வெளியிட்டிருந்தாங்க, ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தாங்க. ஈராக்குடைய பேஸ் உண்டு, மிலிட்ரி பேஸ் உண்டு. எங்கள் ஈராக்கில் யாருடையது இருக்குது? இஸ்ரேலுடையது. அதாவது உங்களுக்கே தெரியும், சதாம் ஹுசைன் ஆண்ட நாடு. அதே போல் அந்த நாட்டில் 190% இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே இஸ்ரேலுக்கு ஒரு பேஸே அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதற்குள்ளே நுழைய முடியாது. யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் யார் எங்கெங்கேருந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்றத கணிக்க முடியாது. அதே மாதிரி குவைத்திட இன்றைய தகவலின்படி அந்த வீடியோஸை நான் போட முடியுமான்னு தெரியலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ காட்சிகளை பதிவிட்டிருக்கிறாங்க. முக்கியமான சோர்ஸ்களில் அந்த காட்சிகளை பதிவிட்டிருக்கிறாங்க. காலையில் அந்த மிசைலை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மிசைலை அனுப்பின காட்சியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரோன் முசையரா பறந்த வீடியோ காட்சியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு காலையில் குவைத்துடைய அலி அல் சாலிம் பேஸ் பக்கம் எடுத்த வீடியோ காட்சி அது. சரியா? காட்சிகளும் கிடைச்சிருக்குது. இதை டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுடைய சைட்லேருந்து தான் வந்திருக்குதுன்னு. அது அடுத்தது எப்படியுமே பெனதர் அப்பாஸில் இன்றைக்கி தாக்குதல் நடந்த அந்த எதிர்ப்பை காட்டுறதுக்காக ஒரு வேலை அனுப்பியிருக்கலாம். எது எப்படியோ முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். 60 நாள் எக்ரிமெண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 நாடுகளுக்கும் இடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் 60 நாளுக்குள்ளே எப்படியுமே தொடரும். அதே மாதிரி நியூக்ளியருக்கான யுரேனியம் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் தொடரும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் விரைவில் நடக்கும் அப்படின்றது தான் பேச்சுவார்த்தையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியாது இவனுங்க என்ன மாதிரி பண்ணுவானுங்கன்னு. காரணம் நம்பவும் முடியாது. அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. மாதிரி பிரச்சனை இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை, யோசிக்க வேணாம். அதே மாதிரி சிலர் என்ன செய்தி எப்படி பயமுறுத்துகிற மாதிரி போடுறீங்க, நீங்கள் நான் பால் குடிக்கிற பப்பையா? நான் கேட்குறேன், வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத பபாவா? இல்லையே, நடக்கிற மாதிரி தான் போட முடியும், தலைப்பு அப்படி தான் போட முடியும். ஏன்னா எவ்வளவுதான் நல்ல செய்தி போட்டாலும் மக்களுக்கு அது தேவைப்படாது. ஹாட் நியூஸ் மக்களுக்கு தேவை, ஹாட் நியூஸ். இதோ முக்கிய செய்தி அப்படின்னு போட்டால் ஒரு பயப்புள்ள எட்டி பார்க்காது. இதோ ஒருத்தனை முக்கு சந்தில் வச்சு முத்தின செய்தி அப்படின்னு போட்டால் உடனே எட்டி பார்க்கும்.
அதுதான் மக்களுடைய குண சுபாகம். ஏதோ பிரார்த்தனை பண்ணுங்க மக்களே, முடிந்த வரைக்கும் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். இன்று இரவு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணுங்க.